ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வா உயிரே நியூ ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஏய் குக்கு, இங்கே வாமா. என்னாச்சு? ஏன் ரொம்ப சோகமாக போய் அங்கே உட்காந்துருக்க? அது எப்படி சரியா கூட இல்லாமல் ஏதோ பால்கனி மேலே தொங்கிட்டு இருக்க மாதிரி அப்படி போய் நின்றுட்டு இருக்க. இங்கே கீழே வா குக்கு, இங்கே கீழே வா. அதை கூப்பிட்றல, இங்கே வா ஃபஸ்ட்டு. என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? பேத்தி தானே, பேத்தி கண்டிப்பாக நம்ம பையன் கூட்டிகிட்டு வந்துடுவான், கவலைப்படாத. இல்லைங்க, அவ ரொம்ப சின்ன பிள்ளை. யார் என்ன பண்ணாங்களோ கடத்தினாங்களோ என்ன ஏதுன்னு தெரியல. பையன் கிட்ட இருந்து வேற என்ன ஃபோனு கூட எதுவுமே வரல. நாம பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பேத்தி இல்லாம நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்க. என்னால் மட்டும் என்ன இருக்கவா முடியுது? என்ன பண்ணுறது? மனசை கல்லாக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நானும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் நானும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. பையன் தான் சரி அந்த பொண்ணு பார்த்துச்சின்னு சொன்னான்ல, அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு தான் அவங்க தேட போயிருக்காங்க. அப்புறம் போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பேத்தியோட வந்துடுவானா. இப்போ கூட ஃபோன் பண்ணேன், ஃபோன் அவன் எடுக்கலை. இல்லைன்னா கூட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கூட நம்ம அங்கே போகலாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. என்னதான் பண்றது தெரியல. 5 வயசு பிள்ளைங்க கடத்திட்டு போய் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. அங்கேயும் இங்கேயும் இப்ப வெளியெல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடக்குது. கண்ணை நோண்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, அப்படி இப்படின்னு ரேப் பண்றாங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்க கூட விட்டு வைக்காம. என் குழந்தை வேற என்ன பண்றது தெரியல. பொட்ட பிள்ளைங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த மாதிரிலாம் நீ ஏன் நினைக்கிற? நம்ம பேத்திக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு நிலைமையும் வராது. சரியா? நம்ம பையன் போயிருக்கான்ல, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவோம். எனக்கு என்னமோ இந்த மதி மேலதாங்க சந்தேகமா இருக்கு. அவதாங்க என்கிட்ட வந்து பேசினா, இந்த ஸ்கூல்ல அவங்க பேட்டி படிக்குது அப்படி இப்படின்லாம் கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. நம்ம பையனை பழி வாங்கறதுக்கோசரம் நம்ம பேத்திக்கு ஆளுக்கு வச்சு கடத்திட்டாலா என்னன்னு வேற தெரியல. பையன் போன் எடுத்தா ஒரு வார்த்தை அங்க போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லலான்னு பார்க்கறேன். அவன் போனை வேற எடுக்க மாட்டான். எங்க இருக்கான்னு வேற தெரியல. அந்த பிரபுக்கு போன் பண்ணா அவனும் எடுக்க மாட்டான். நம்ம இவ்வளவு பதறி போயிருக்கோம். வீட்டுல இருக்கவங்க என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியாம போனை எடுத்து தொலைய மாட்டானுங்க வேற 2 பேருமே. எடுத்து என்ன ஏதுன்னு சொன்னாவது நமக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோசரம் தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இப்படி பேசினேன். எனக்கும் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக தான் குக்கு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்க பாருங்க, என் பேத்தி மட்டும் கிடைக்கல, அவ வரல அப்படின்னா நான் என் உயிரையே விட்டுருவேன். இதுக்கு மேல நான் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நீ ஏன் அந்த அளவுக்குலாம் பேசுகிற? அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காது. கண்டிப்பாக நம்ம பையன் வரும்போது நம்ம பேத்தியோட தான் வருவோம். தம்பியோட வண்டி சவுண்டு தான் கேக்குது. என்னன்னு தெரியல. நான் போய் வெளியே போய் பாக்குறேன். டேய் சிவா, என் பேத்தி கிடைச்சிட்டாளா? குடு குடு, என் பேத்தி ஃபர்ஸ்ட் என்கிட்ட குடு. ஸ்ரீ, இங்க வா வா, பாட்டி கிட்ட வா பார்க்கலாம். பாட்டி, என் செல்லம் அம்மு, எங்க சாமி போன? உன்னை யார் தூக்கிட்டு போனா? பாட்டி, நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல, அப்ப 2 அங்கிள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 அங்கிள் வந்து தூக்கிட்டு போயிட்டானா? டே சிவா, என்னடா பாப்பா என்ன சொல்கிறா? ஆமாப்பா, அது பெரிய கதை. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வேறு கிளம்பணும். நீங்கள் எதாக இருந்தாலும் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்படியா? சரி சரி போ. என்னப்பா நடந்துச்சு? ஏன் அவன்கிட்ட கேட்டா அவன் அப்படி சொல்லிட்டு போறான்? பிள்ளை எங்க இருந்துச்சு? எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? என்னன்னு கொஞ்சம் சொல்ல பாப்போம். அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், உங்கள் சொந்தக்காரங்க தான் பாப்பாவை கடத்தினது. அது வந்து நம்ம சிவாவோட எக்ஸ் ஒய்ஃப் தான் பாப்பாவை கடத்தினது போல். ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்ம பாப்பா வெளியில இருந்து வந்துச்சு. யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம், காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு சந்தேகம், அவன் அர்ஜுனும் மதுவும் தான் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதான் அந்த 2 பேர் இருக்கானுங்கல்ல தூக்கிட்டு போனாங்க. பாப்பா பார்த்துருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு பாப்பா அடையாளத்துக்கு தெரியும். அந்த டீச்சர் கூட பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேர்த்த வச்சு தான் அந்த 2 பேர்த்த பிடிச்சி யாரு என்ன யார் கடத்த சொன்னான்னு தெரிஞ்சா அப்போ அவங்க 2 பேரும் மாட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான பாடம் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். கடவுளே, அவளா அந்த வேலையை பண்ணா? ஏங்க, நான் சொன்னல, எனக்கு அப்பே டவுட்டு. நான் ஸ்கூல்ல விட்டு வரும்போது அவ இங்க என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவ அடி போட்டா. எனக்கு அப்பயே தெரியும் இவளால ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. இவளை தெரியாம என் பையன் வாழ்க்கையில கட்டி என் பையனோட வாழ்க்கையும் போச்சு. இப்ப பேர புலன்னு ஒன்னே ஒண்ணு இருக்கு. நான் பெத்த புலன்னு கூட இல்லாம இந்த பிள்ளைய வந்து ஆளை வச்சு கடத்திருக்கா. எனக்கு அப்பே டவுட், வேற யாராவது கடத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா காசு கேட்டு ஃபோன் பண்ணிருப்பாங்க. எந்த காசு கேட்டும் நமக்கு ஃபோன் வரல. அப்ப எதுக்கு குழந்தைய கடத்தணும்? குழந்தைய கடத்தி அவங்களுக்கு என்ன ஆக போகுது? அப்ப கண்டிப்பா அது இவளோட வேலையா தான் இருக்கணும். சரிதான் குக்கு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்.
ஆனால் இதுக்கு சரியான ஒரு வழி என்ன அப்படின்னா, பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கும் சரி, அப்புறம் அடிக்கடி உனக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்கிற சிவாவை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும். எத்தனை நாளைக்கு நம்ம சிவா கூட இருக்க முடியும் சொல்லு? சிவாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இதுக்கு சரி. நீ என்ன சொல்கிற? நானா வேணாங்கிறேன். எப்ப என் பையனோட வாழ்க்கை ஒரு நல்லது நடக்கணும், நானும் கும்பிடாத சாமி இல்ல, போவாத கோயில் இல்ல. என் வாழ்க்கைய என்ன சொல்றது, என் பையனோட வாழ்க்கையில அவ வந்து அவன் வாழ்க்கையே கெடுத்து வச்சிட்டா. அதுல இருந்து கல்யாணம்னு சொன்னாவே, பொண்ணுங்கன்னு சொன்னாவே அவன் ரொம்ப வெறுக்கிறான். இப்ப இந்த பிள்ளைய வேற கடத்திட்டா. அவள் என்னதான் பண்றதுன்னு தெரியல. அப்படி என்னதான் என் குடும்பத்தை அழிக்கணும்னு அவளுக்கு அப்படி ஒரு நினைப்போ தெரியல. அந்த டீச்சர் இருக்குல்ல, பாப்பாவோட டீச்சர், அந்த பொண்ணால மட்டும்தான் பாப்பா கிடைச்சது. அந்த பாப்பா இல்லை அப்படின்னா பாப்பா கிடையாது. யாரு பிரபு? பாப்பாவோட ஸ்கூல் டீச்சரையா சொல்ற? ஆமா ஆண்டி, அந்த டீச்சர் இல்லைன்னா பாப்பா இன்னைக்கு கிடைச்சிருக்காரு. நாங்கெல்லாம் எங்கேயோ தேடிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு பாட்டுக்கு எங்கேயோ போய் திடீர்னு பாப்பாவோட வந்துருச்சு. எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா குழந்தைய பாவம் இந்த பொண்ணு தூக்கிட்டு வருது அப்படின்னு. டீச்சர் கையில எப்படி பாப்பா கிடைச்சிச்சான்? நான் உள்ள போய் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு உள்ள அர்ஜுன் வீட்டில் போயிட்டு உள்ள தேடிட்டு இருந்தோம் பாப்பா இருக்கா என்ன அப்படின்னு. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்க கூட வரவே இல்லை. எங்கடா இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்ம கூட வர மாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாங்க போய் உள்ள தேடிட்டு அந்த பொண்ணு காணும், நம்ம குழந்தைய காணும்னு சொல்லிட்டு நான் விரத்தியோட வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்தா சிவா கையில நம்ம பாப்பா இருக்கு. அப்படியே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எங்கடா அந்த பாப்பா வந்துச்சு அப்படின்னு. நம்ம தப்பா அவங்க வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண போயிருந்தோம்னா அவன் அப்படியே நம்ம பக்கத்து கேஸை திருப்பி விட்டுருவான். நம்ம மேலே பெரிய பிரச்சனை வந்துடும். அப்புறம் பார்த்தா அந்த பாப்பா, அந்த டீச்சர் சொன்னிச்சு, பாப்பா அவங்க வீட்டுக்குள்ள தான் இருந்தது, கண்ணாடிக்குள்ள இருந்தது, நான் தான் பார்த்து கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னோடனே அப்புறம் போலீஸ் வந்து அவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சிவா சொல்லிட்டு வந்திருக்கான், அந்த 2 பேர் பாப்பாவை கடத்தின அந்த 2 பேர் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க. அப்புறம் தான் இவங்க யாரு என்ன அப்படிங்கிற சுயரூபம் தெரியும். இவங்க முகமுடிய சீக்கிரமா கிழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பாப்பா ஆண்டி என்ன எப்படி நடக்குதுன்னு. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்காப்பா? என் பிள்ளைய கண்ணாடிக்குள்ளேயே வச்சிருந்தா? ஐயோ பாவமே. ஆமா, அப்படிதான் அந்த டீச்சர் அம்மா சொன்னிச்சு. ஆனா தெரியல என்ன வேணான்னு. பாட்டி எனக்கு பசிக்குது. ஐயோ கடவுளே, என் பேத்திய பசிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு வச்சுட்டாளே. குழந்தைய தூக்கிட்டு தான் போனா. சாப்பிடறது கூடமா கொடுக்க கூடாது? எப்படி வளர்த்தன என் பிள்ளை பசிக்குதுன்னு வேற சொல்லுது. வா சாமி வா, முதல்ல வா. ஸ்ரீ, உன்னைய அந்த தூங்கிட்டு இருந்தால நீ ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல இருந்தா உன்னைய கடத்தினாங்க? அவங்கள உன்னை கடத்தி கூட்டிட்டு போனாங்க? இல்ல பாட்டி, நீங்க ஸ்கூல்ல விட்டுட்டு போன வாட்டி 2 அங்கிள் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களா, மிரட்டிட்டு இருந்தாங்க. அந்த வழியா தான் அந்த அங்கிள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்னை கூட்டிட்டு வந்தாரு. என்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல ஐஸ்கிரீம் என்ன சாப்பிட்றதுலாம் நிறைய கொடுத்தாங்க பாட்டி. நான் தூங்கிட்டேன். ஏந்திரிச்சு நான் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப யாரும் இல்ல. டீச்சர் வந்து அந்த வழியா வந்தாங்களா, அப்புறம் நான் டீச்சர்னு சொல்லி கத்துனா அவங்க வந்து என்னை கண்ணாடி உடைச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கடவுளுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் கும்பிட்ட சாமி என்னை கை விடல. என் பேத்தி நல்லபடியா என் வீட்டுக்கு வந்துட்டா. முதல்ல அந்த டீச்சரை பார்த்து காலில் கூட விழுந்தாலும் தப்பு இல்லை. 2 நாளா அந்த பொண்ணு வந்து எங்க கூடவே சுத்தி வந்துச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தது. அந்த பொண்ணு வீட்டுல என்ன பேர் வைக்கிறாங்களோ தெரியல. சும்மா ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வந்தாலே இந்த ஊர் பேர் வைக்கும். அந்த பொண்ணு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா எங்க கூட அந்த பாப்பாவை தேடி தேடி அலைஞ்சது. என்ன நடக்க போதோ தெரியல, பாவம். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கு அந்த பொண்ணு. எப்படியும் கொஞ்சம் கிட்டதான் செய்வாங்க, ஏன்னா ஒரு வயசு பிள்ளை வெளியே இருந்தனால. பரவாயில்ல, அந்த பொண்ணை பார்த்து நான் என்ன ஏதுன்னு கேட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிற மாதிரி இருந்தா நானே அவங்க அம்மாட்ட போய் பேசுறேன். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீங்களும் உள்ள போங்க, நான் கிளம்புறேன். என்ன டார்லிங், ஏதோ பேசணும் நீங்கள் வர சொல்லிட்டு அப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மதி, அவங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு செக் கொடுத்தேன்ல, அந்த செக்கில் நான் பணம் போடவே இல்லை. அவனுங்களோட டெய்லியும் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க. எங்கே அந்த சிவாட்ட போய் உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு கொண்ட ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா சொல்லிட்டாங்க, ஏன்னா அவனுங்க பாட்டுக்கு போய் சிவாட்ட சொல்லிட்டானுங்க அப்படின்னா, நான் தான் குழந்தை கடத்த சொன்னேன் அப்படிங்கிறது உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் மிகப்பெரிய ஆக்ஷன் எடுப்பான். ஏற்கனவே அவனுக்கு எனக்கும் விரோதமாக இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதால அவனுக்கு வந்து இன்னும் எரிச்சலாக இருக்குது. ஏன்னா நான் உன்னை ஆசைப்பட்டேன், கல்யாணம் அவனுக்கு முன்னாடியே நான் தான் உன்னை ஆசைப்பட்டேன். அது உனக்கு நல்லா தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தது அவனுக்கு தெரியவும் தெரியாது. இந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் அப்போவே விலகிந்திருப்பான். ஆனால் நீ எப்படி எனக்கு அதை கூட இன்னும் எனக்கு அது மனசுக்குள்ளே போட்டு உறுத்துறது ஒன்றே ஒன்று தான். என்னை லவ் பண்ணிட்டு எப்படி அவன் கூட நீ இருந்து ஒரு குழந்தை பெத்தங்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியல. டார்லிங், என்ன இப்படி பேசிட்டீங்க? நான் எப்பயுமே உங்கள் நினப்பு தான். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அப்பா தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுவும் நான் சும்மா ஒரு இடத்துக்கு போன இடத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன வேணும் அவனை போய் என்ன மேடையில் வச்சு கல்யாணம் பண்ணி
எங்கள் அப்பா அந்த சூழ்நிலையில் வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னா நான் செத்துருவேன்னு சொல்லி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணார். சரி என்ன பண்ணுறது, இப்போதைக்கு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா டைவர்ஸ் பண்ணலாம் தான் நான் இருந்தேன். அது எப்படி குழந்தை வந்ததுன்னு எனக்கே தெரியல. எது குழந்தை வந்தது எப்படின்னு தெரியலையா மதி? நீ இந்த அளவுக்கு அப்பாவியாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா நீ முட்டாளாக்கன்னு நினைக்கிற இல்லை, இந்த அர்ஜுனை யாரும் முட்டாளாக்க முடியாது. நான் தான் நிறைய பேர்த்த முட்டாளாக்குவேன். இந்த அன்னைக்கு முட்டாள் ஆகிட்டு போனானே சிவா, அந்த மாதிரி தான். டார்லிங், என்னை தப்பாக நினைக்காதீங்க. ஒரு நாள் வந்து அவனும் லைட்டாக வந்து ட்ரிங்க்ஸில் வந்து நான் தான் வேணும்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் சரி ஏதோ வளருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு தெரியாமல் நானுமே அதை குடிச்சிட்டேன். அந்த டைமில் ஏதாவது நடந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் கன்சீவாக இருந்தது எனக்கு தெரியும். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அப்பயே அதை வந்து கிளைக்கலாம் தான் இருந்தேன். அவங்க தான் யாரும் விடலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேற விடலை. அப்புறம் லாஸ்ட்டு நம்ம எனக்கு 8 மாதம் 9 மாதம் இருக்கும்போது தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. இப்போ தான் சரி அப்போ என்ன பண்ண முடியும், என்னால் அதை தூக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, என்ன பண்ணுறது. அதனால தான் பிறந்த உடனே அது என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ஹாஸ்பிட்டலே விட்டு கிடச்சிட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன். பழைய கதை ஏன் இப்போ பேசுறீங்க? ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு வெறுப்பா இருக்கா? இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிடுங்க. நான் உங்களை விட்டு போகணுன்னா கூட நான் ஒதுங்கிக்கிறேன். அவ்வளோ கசப்போடலாம் நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. ஏய் மதி, என்ன இப்படி பேசுகிற? 1000 நாள் என்ன எவ்வளோ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்னை லவ் பண்ணது உண்மை சரியா? அதனால் எந்த ஒரு ஜென்மத்துலேயும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் சரியா? நீ என்னை விட்டுட்டு போகாமல் இருந்தால் சரிதான், ஓகேவா? நானே இப்போ இருக்கிற பயம் வந்து எங்கே சிவா உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ, நம்ம குழந்தைய கடத்த சொன்னது உண்மை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்கேன். அதை பற்றி ஏதாவது உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டால் நீ ஏதோ கோச்சிக்கிற. சாரி டார்லிங், கோச்சிக்காத டார்லிங். ஆஹா, இதை முதல்ல போய் நம்ம தலைவன்கிட்ட உடனே சொல்லியே ஆகணுமே, இல்லைன்னா நம்ம மண்டைக்குள்ளே அரிக்குமே. இவன் பண்ணுற வேலைக்கு நம்ம தலைவன் மாட்டிக்கிறதா? இந்த வா தலைவா, வா தலைவா, இந்த வந்துட்டேன், நான் வந்து சொல்கிறேன், வரேன் வரேன் வரேன்.